ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த பிரச்சனைகள் இருந்தால் க்ரீன் டீ குடிக்காதீங்க, இல்லைனா உங்கள் நிலைமை ரொம்ப மோசமாகிடும். அது என்னென்ன பிரச்சனை அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உலகளவில் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களிடையே மிகவும் பிரபலமான ஒரு பானமாக இருக்கிறது தான் க்ரீன் டீ. இந்த க்ரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஏராளமான அளவில் இருக்குது. குறிப்பாக இதில் இசிஇஜி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மிகுதியாக இருக்குது. இந்த க்ரீன் டீ இருக்குல்ல, இது உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவுவதா ஆய்வுகள் கூட கண்டுபிடிச்சிருக்கு. இது தவிர இந்த க்ரீன் டீயை குடிக்கிறதுனால மூளையோட செயல்பாடு மேம்படும், நினைவாற்றல் அதிகரிக்கும், இரத்த அழுத்தம் குறைஞ்சி இதய நோயோட அபாயம் குறையும், சருமம், குடல், மார்பக புற்றுநோய் இது மாதிரியான குறிப்பிட்ட புற்றுநோயோட அபாயம் குறையும், சரும ஆரோக்கியம் மேம்பட உதவி புரிவதா கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. சீனால பிரபலமா இருந்த இந்த கிரீன் டீ இப்பெல்லாம் இந்திய மக்களிடையேவும் பிரபலமாக இருக்குது. அதுவும் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நினைக்கிறவங்களும் தங்களோட தினசரி உணவுக்கு அப்புறமா க்ரீன் டீ எடுத்துக்கிறாங்க. என்னதான் க்ரீன் டீ இந்த மாதிரி ஏராளமான நன்மைகளை வழங்கினாலும் பக்க விளைவுகளும் கொண்டிருக்க தான் செய்யுது. இந்த குறிப்பிட்ட ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்க க்ரீன் டீ குடிக்கிறத தவிர்க்கணும். அப்படி இல்லைன்னா அது அவர்களோட ஆரோக்கிய பிரச்சனையை இன்னும் தீவிரமடைய வச்சிரும். இப்போ யாரெல்லாம் க்ரீன் டீ குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், குடல் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க, எரிச்சல் கொண்ட குடல் நோய்குறி, அப்படி இல்லைன்னா வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்கிறவங்க க்ரீன் டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். இல்லைன்னா அவங்களோட நிலைமை இன்னும் மோசமாகிடும். இதில் குளுக்கோமா இருக்கிறவங்க க்ரீன் டீ குடித்தாங்கன்னா அது கண் அழுத்தத்தை அதிகரிக்கும். கல்லீரல் நோய் இருக்கிறவங்களோட நிலைமையை இந்த க்ரீன் டீ இன்னும் மோசமாக்கிடும். குடல் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரீன் டீயை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. செகண்ட் ஒன், குழந்தைகளுக்கு க்ரீன் டீ கொடுக்கக்கூடாது. ஏன்னா க்ரீன் டீயில் கஃபைன் அதிக அளவில் இருக்குது. இந்த பானத்தை குழந்தைகள் குடித்தாங்கன்னா அவங்களோட நரம்பு மண்டலம் அளவுக்கு அதிகமாக தூண்டப்படும். புரோட்டீன், கொழுப்புகளை உறிஞ்சக்கூடிய திறன் குறைஞ்சிரும். அதனால எக்காரணத்தை கொண்டும் குழந்தைங்களுக்கு இந்த க்ரீன் டீயை கொடுக்காதீங்க. தேர்ட் ஒன், கஃபைன் உணர்திறன் கொண்டவர்கள், கஃபைன் ஒத்துக்காதவங்க க்ரீன் டீ குடிக்கிறத அறவே தவிர்த்தரணும். இவங்கெல்லாம் கொஞ்சம் க்ரீன் டீ உடலுக்குள்ளார சென்றாலும் அது இதய துடிப்பை அதிகரித்து உடல் சோர்வை அதிகரித்து எரிச்சல் உணர்வு, நடுக்கத்தை கூட உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபோர்த் ஒன், இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க, உடம்புல இரும்புச்சத்து குறைவாக இருந்துச்சுன்னா, ரத்த சோகை உங்களுக்கு இருந்துச்சுன்னா க்ரீன் டீ குடிக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இவங்க க்ரீன் டீ குடித்தாங்கன்னா இரும்புச்சத்தை உறிஞ்சிரும், உடலோட திறன் குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நிலைமை கூட இன்னும் மோசமாகிடலாம். இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக க்ரீன் டீயை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஃபிஃப்த்து ஒன், தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள், தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், கர்ப்பிணி பெண்கள்லாம் க்ரீன் டீ குடிக்கிறத தவிர்க்கணும். அதுவும் கர்ப்ப காலத்தில் க்ரீன் டீயை குடிச்சிங்கன்னா அது கருச்சிதைவை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையுடைய வளர்ச்சியில் இடையூறு ஏற்படுத்திடலாம். இதுக்காக அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கஃபைன் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. தாய்ப்பால் கொடுக்குற பெண்களும் கர்ப்பிணி பெண்களும் க்ரீன் டீயை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. சிக்ஸ்த்து ஒன், அசிடிட்டி இருக்கிறவங்க, க்ரீன் டீயில் இயற்கையாகவே வயிற்று அமிலத்தை அதிகரிக்கக்கூடிய டானின்கள் அப்படிங்கிற சேர்மம் இருக்குது. இந்த நிலையில் ஏற்கனவே அசிடிட்டி இருக்கிறவங்க குடிக்கிறப்ப அது உற்பத்தியை அதிகரித்து அதன் காரணமாக வயிற்று உப்புசம், வயிற்று அசௌகரியம், மலச்சிக்கல் இதுக்கெல்லாம் வழிவகுத்து விட்டுரும். வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க க்ரீன் டீ குடிக்கிறத தவிர்த்துடுறதே நல்லது. இந்த வீடியோவில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தால் க்ரீன் டீ குடிக்கவே கூடாது, அதையும் மீறி குடித்தா உடல்நிலை மோசமாயிரும் அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.